உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த ஆசிரியர் சங்கத்திற்கு யார் அதிகாரம் தந்தது என்று நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பி ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமக்கு எதிராக போராட்டம் அறிவித்த ஆசிரியர் சங்கங்களுக்கு நீதிபதி கிருபாகரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது பற்றி அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 365 நாட்களில் 160 நாட்கள் கூட ஆசிரியர்கள் பணிக்கு வருவதில்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய செய்திகளை நம்முடைய செய்தியாளர் முகேஷிடம் விரிவாக கேட்கலாம். முகேஷ், நீதிபதி கிருபாகரனின் கருத்துக்களை விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், இன்னைக்கு வழக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர் சங்கம் தொடர்பான வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரல. ஆனா கேந்திரிய வித்யாலயா பள்ளியில 42 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் செயலாக்கப்பட்டார்கள் என்பதை எதிர்த்து சந்தோஷ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி இந்த அதாவது ஆசிரியர் சங்கம் தங்கள் ஏற்கனவே தஞ்சாவூர் பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்குவது, ஆங்கில வழி கல்விக்கான அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வழக்குல தான் எழுப்பிய கேள்விகள் 20 கேள்விகளில் ஒரு கேள்வியை மட்டும் எதிர்த்து ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் அறிவித்தது தொடர்பாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் இல்லை என்றாலும் பொதுவான ஒரு கேள்வி எழுப்பினார். தான் 20 கேள்விகள் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் அந்த ஒரு கேள்வி, அதாவது ஆசிரியர் சங்கங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றன, முறைகேட்டில் ஈடுபடும் ஆசிரியர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆசிரியர் சங்கங்களை நடத்தி வருகிறார்கள் என்ற கேள்வியை மட்டும் எதிர்த்து ஏன் போராட்டத்தில் இறங்குகிறார்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அந்த போராட்டத்தில் இறங்கும் ஆசிரியர் சங்கத்தினர் யார் என்றும் கேள்வி எழுப்பினார். மீண்டும் இந்த வழக்கு அந்த 20 கேள்விகள் கேட்கப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது இது தொடர்பாக தான் கவனத்தில் கொள்வதாகவும் அவர்கள் போராட்டம் நடத்துவதென்றால் நடத்தலாம், ஐ எம் வெயிட்டிங் என்றும் நீதிபதி சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு மீண்டும் அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும்பொழுது இது இந்த பிரச்சனை தீவிரமடைவதற்கு வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் அந்த ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக இந்த மனுவில் சேருவதற்கு வாய்ப்புள்ளது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாக செய்தித்தாள்களில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் மட்டும்தான் இருக்கிறான், இரண்டு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியாகின்றது. அது தொடர்பாக நீதிபதியில் தனது கவலை தெரிவித்தார். 45,000 50,000 என்று சம்பளம் பெற்றுக்கொண்டு ஆசிரியர்கள் ஏன் முறையாக வேலைக்கு செல்வதில்லை? அதே நேரத்தில் ஒரு வருடத்தில் 365 நாட்கள்ல 160 நாட்கள் தான் பள்ளிகள் முறையாக செயல்படுகிறது. அந்த 160 நாட்கள் கூட அவர்கள் முறையாக பள்ளிக்கு செல்வதில்லை என்று கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் போது அவங்க முறையாக படிக்கிறார்களா, கல்வி கற்பிக்கப்படுகிறதா என்பதை கவனிக்காமல் அவன் செயலாக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை நாடும் பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் பள்ளி காலத்திலேயே படிக்கின்ற காலத்திலேயே அவங்க முறையாக கல்வியை கற்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார். கணேஷ், முகேஷ், இந்த வழக்கை தொடுத்தது யார்? மாணவர்கள் சார்பில் யாரெல்லாம் ஆஜரானாங்க? இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வழக்கு பாத்தீங்கன்னா ஐஐடி வளாகத்தில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கின்ற ஆதித்யா ஏகன் என்ற மாணவன் உட்பட 42 மாணவர்கள் 9ஆம் வகுப்பில் செயலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக நிறைய இடங்களுக்கு போய் வந்த நிலையில தேர்வில் முழு கவனம் செலுத்த முடியாமல் 40% மதிப்பெண்கள் எடுக்கிறார். ஆனால் 33% எடுத்தாலே தேர்ச்சி செய்ய வேண்டும் என்று கேந்திரிய வித்யாலயா விதிமுறைகள் உள்ள நிலையில் தான் மகன் எடுத்து சந்தோஷ்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குல தான் நீதிபதி இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிபதி ஏற்கனவே எழுப்பிய கேள்விக்கு 20 கேள்விகளுக்கும் இன்றைய வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் ஆசிரியர் சங்கம் போராட்டம் அறிவித்து இன்னும் அது செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற நிலையில் நீதிபதி தனது எச்சரிக்கையை தெரிவித்துள்ளது. வழக்கறிஞரிடையே ஒரு பரபரப்பு உள்ளது. பொங்கலி முகேஷ், ஆசிரியர் சங்கத்திற்கு நீதிபதி கிருபாகரன் எழுப்பியிருக்கும் கேள்விகள் மற்றும் ஆசிரியர்கள் பணி குறித்த அவருடைய கருத்துக்கள் பற்றி விரிவாக சொன்னமைக்கு நன்றி.